ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட தான் வந்திருக்கேன். இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு சொல்லிவிட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்றதையும் நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்றதை இப்போ எடுத்து பார்த்துடலாமா? இது கலரிங் பண்ணுறவங்களுக்கு, ட்ராயிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கிட்டுன்னே சொல்லுவேன். இது என்னென்னா ஆர்ட் செட்டு தான். இதில் மொத்தம் 150 பீசஸ் வரும். ஓகேவா? இதில் ஸ்கெட்சு, பென்சில் ஸ்கெட்சு, க்ரையான்ஸ், ஆயில் பேஸ்டல், வாட்டர் கலர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே செட்டில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இந்த பேக்குக்கு வெளியில் போட்டிருக்கு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா அந்த வியூ ப்ராடக்ட்டுன்னு இருக்கும், அதில் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இது இந்த மாதிரி புக் மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கெச்சஸ்லாம் எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் வருது. ஒரு ரோவில் 12 கலர்ஸ்னால் மொத்தம் நம்மளுக்கு 3 ரோ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 36 கலர்ஸ் இதில் வருது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரீன்னா க்ரீன் ஃபேமிலியில் இருக்கிற ஆல் கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க. க்ரீன்லேயே பாருங்கள் எத்தனை க்ரீன் இருக்குதுன்னு. நம்ம நார்மலாக அந்த 12 பீசஸ் இருக்கிறது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் க்ரீன்னா ஒரு 2 க்ரீன் தான் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூனா பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபேமிலியில் இருக்கிற எல்லாமே, பிங்க் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாமே, ரெட்டுனா கொஞ்சம் கலர்ஸ், அதே மாதிரி ஆரஞ்சுனா அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்கெட்சுமே சைஸ் கொஞ்சம் பெருசாகவுமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ ஒன்று கொடுத்துருந்தாங்க சின்னதாக. அப்புறம் ஒரு சின்ன எரேசர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல், அப்புறம் பென்சில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்கேலுமே பார்க்க நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பென்சிலும் நல்லா இருக்குது. பென்சில் நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ் எதுக்குன்னா, நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு வாட்டர் கலர் கொடுத்துருக்காங்க, அதுக்காக. அப்புறம் இந்த மாதிரி பின் பேக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, பேப்பர் பின் பேக்கெட்டு. நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் கலர் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பேலட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பெயிண்ட் பேலட் மாதிரி. அது சும்மா சின்னதாக ஒரு கிளாஸ் ஷீட் மாதிரி இருக்குது, அதில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது தனியாலாம் எடுக்க முடியாது, அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் சைடில் என்னடா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டாப்லர் கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்டாப்லர் ஒன்று. அப்புறம் ஒரு குட்டி சிசர். இது பிளாஸ்டிக் சிசர் தான். இது எப்படி யூஸ் ஆகும் இல்லை கட் ஆகுமான்னு தெரியல, பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக உங்களுக்கு பேப்பர் வேணால் நான் இதில் கட் பண்ணி காட்டுறேன், கட் பண்ணி தான் செக் பண்ணலாம். அடுத்தது ஒரு ஷார்ப்னர். அப்புறம் சைடில் ஆயில் பேஸ்டலில் பெயிண்ட் பண்ணுறோன்னா அழிக்கிறதுக்காக குட்டி ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெச்சஸ். பென்சில் ஸ்கெச்சஸ்லையுமே பாருங்கள் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஒன்றுமே சூப்பரான கலர்ஸாக இருக்குது. இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரி ட்ராயிங் பண்ணாலும், என்ன கலர் தேவைனாலும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயில் பேஸ்டல்ஸ். ஆயில் பேஸ்டல்லையுமே பார்த்தீங்கன்னா 24 கலர்ஸ் இருக்குது. க்ரையான்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் இருந்துச்சு. ஆயில் பேஸ்டல் மட்டும்தான் நார்மல் சைஸு. க்ரையான்ஸும் சரி, அப்புறம் ஸ்கெட்ச் பென்சில்ஸ் எல்லாமே நல்ல கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஓவரால் பார்த்துட்டு எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. இது என்ன ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 279க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில். ஒரு செல்லர் ஒரு ரேட் போட்டிருந்தாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பார்த்து நிறைய ரேட்டிங் இருந்ததாக பார்த்து தான் நான் இதை ஆர்டர் போட்டேன். ரியலி ஒர்த்துங்க இந்த ப்ராடக்ட்டு. இதில் தனித்தனியாக இதில் இருக்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட அந்த ரேட் வந்துடுது தான். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிடணும், இதில் இருக்கிற ஸ்கெட்செல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, கலர்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ சின்னதாக சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ணி பார்க்கலான்னு அந்த பென்சிலை ஃபஸ்ட்டு ஷார்ப் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது குவாலிட்டின்னு. ஏன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி செட்டில் வர பென்சில்லாம் நல்லா இருக்காது. ஆனால் இந்த பென்சில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஷார்ப் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு அதோட குவாலிட்டி நல்லா இருந்தது. அப்புறமா நான் ட்ராயிங் பண்ண பாருங்கள், சும்மா சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான் பண்ணேன். ஆனால் நல்லா டார்க்காக இருந்தது. பென்சில் குவாலிட்டி உண்மையாகவே சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு. இப்போ பென்சில் குவாலிட்டியை விட நம்மளுக்கு அந்த ஸ்கெட்சு, அந்த க்ரையான்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதான் முக்கியமாக செக் பண்ணணும். அதனால இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் அதில் இருக்கிறத வச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஸ்கெட்சை தான் இதில் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு அதிகமாக பிளாக் கலர் ஸ்கெட்ச் தான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஆனால் எப்போவுமே என்ன ஆகுதுன்னா, நிறைய இது தனித்தனியாக வாங்குகிற ஸ்கெட்சஸ்லலாம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் மட்டும் எனக்கு சீக்கிரமாகவே ஒழுங்காக எழுதாமல் போயிடும். அதனால இதில் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருந்துச்சு. கையில் வச்சு அந்த ஸ்கெட்ச் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கையில் வச்சு நம்ம அதை ட்ரா பண்ணுறதுக்குமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையுமே நான் தனியாக செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பென்சில் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு பண்ணி பார்த்தேன். கலர் சூப்பராக தெரிஞ்சுது, நல்லா இருந்துச்சு அடிக்கிறதுக்குமே. ஒரு சில பென்சில்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கெட்சில். ஆனால் எவ்வளோ டார்க்காக நம்ம அடித்தாலுமே அது என்ன ஆகும்னா லைட்டாக தான் தெரியும். அதனால்
ஆனால் இது வந்து அப்படி இல்லை, நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த பென்சில் ஸ்கெட்சுமே யூஸ் பண்ண பிடிச்சிருந்துச்சு. உள்ள அந்த கிராஃப்ட் எழுதியிருந்தோம்ல, கிராஃப்ட் தமிழ்னு, அதுக்கு மட்டும் நான் இது எல்லா கலருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் இருக்கிற கலருமே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஏதாவது ட்ராயிங் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நார்மலான சைஸ் தான், ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. இந்த பென்சில் ஸ்கெட்சு கரெக்டான சைஸில் தான் இருந்துச்சு. நீங்கள் சின்னது 12 கலர் வாங்கினாலே உங்களுக்கு இந்த பட்ஜெட்டு தாண்டி போயிடும். நான் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பட்ஜெட் பார்த்துட்டேன், கரெக்டான ரேட்டு தான் வருது. உங்களுக்கு இப்படி செட்டாக கிடைக்கிது, கலர்ஸ் நிறைய கிடைக்கிது, அது இல்லாமல் ஒரு பெரிய பாக்ஸில் கிடைக்குதுன்றப்போ உங்களுக்கு வந்து கேர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தொலைக்க மாட்டீங்க, அங்கங்கே வந்துட்டு போட மாட்டோம், எல்லாமே ஒரே செட்டில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் க்ரையான்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். கீழே இருக்கிறது மட்டும் க்ரையான்ஸுமே நல்லா இருந்துச்சு. கலர் எல்லாமே லைட்டாக தான் அடித்தேன், நல்லாவே யூஸ் ஆச்சு. இது வந்து நார்மல் க்ரையான்ஸ் நம்ம சின்னதாக வாங்குவோம்ல, அதை விட எனக்கு இது பெட்டராக தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டல் தான் எனக்கு முக்கியமாக எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இந்த செட்டில் வர்றது முக்கால்வாசி ஆயில் பேஸ்டல் நல்லா இருக்க மாட்டேங்குது, தனியாக வாங்குறது தான் நல்லாயிருக்கு. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சீரியஸாகவே வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து ட்ராயிங் ஷீட்டில் தான் நான் பண்ணி பார்த்தேன், இதுலேயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கலர் இருக்குல்ல, அதையுமே யூஸ் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணேன். எப்போவுமே நான் இந்த மாதிரி செட்டில் வாங்குறதுல முக்கால்வாசி இந்த வாட்டர் கலர் யூஸ் பண்ணவே மாட்டேன். இதில் வந்து எல்லாமே நல்லா இருந்தனால சரி இதில் இருக்கிறத வாட்டர் கலருமே யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். எப்போவுமே இதில் கொஞ்சம் ஒரு ட்ராப்ஸ் மட்டும் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. அந்த ப்ரஷ் வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டிங்கன்னா ஊறிடும். ஸோ அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கலர் உங்களுக்கே தெரியும், இந்த பிங்க் கலர் வந்து ஒரு மாதிரி நியான் பிங்க் மாதிரி இருந்துச்சு. யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா இந்த ப்ரஷ் அவ்வளோ நல்லா இல்லை, குவாலிட்டியும் சரியில்லை, அதே மாதிரி அது பண்ணுறதுக்குமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் இந்த ப்ரஷ்லேயே தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இது மாதிரி வாட்டர் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தனியாக ஏதாவது ப்ரஷ் வச்சுருப்பீங்க, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கலர் நல்லா இருந்துச்சு, ப்ரஷ் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரஷ் மட்டும் இப்படி இருக்கிறத ஒரு பெரிய மைனஸாக நம்ம சொல்ல முடியாது. இந்த ப்ரஷ்லேயுமே ஓரளவுக்கு பண்ண தான் முடியுது, ஓகேவா. பட் இந்த ப்ரைஸ்க்கு, அதாவது 279க்கு இது எனக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, பிடிச்சிதான் இருந்துச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சிசரு, அப்புறம் வந்து சின்ன ஸ்டாப்லர் இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, அதையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலந்து நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு மாதிரி கலர் வந்து நல்லா பிரைட்டாக அழகாக தான் தெரிஞ்சுது. இப்போ கலர்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோமா, அடுத்து வந்து இந்த சிசர் செக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் சிசர் தான் இது கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பிளாஸ்டிக் சிசர் சின்னதில் பேப்பர்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி பார்த்துருக்கேன், கட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இது கட் பண்ணணும்னு நினச்சி தான் கட் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பராக கட் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து திக்காலாம் இந்த பேப்பரை நான் 2ஆக மடித்து ஒரு ஹார்ட் மாதிரி கட் பண்ணலான்னு தான் கட் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. நடுவில் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் தான் மாட்டி வச்சுருக்காங்க போல் இருக்குது. அதை நீங்கள் ரொம்பலாம் டைட் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணாது. சும்மா சிம்பிளாக பேப்பர் மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணலாம். அப்படி இருந்துமே நான் லைட்டாக கட் பண்ணி பார்த்தேன், இந்த ஹார்ட் வந்து அழகாக கட் பண்ணிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த கிட்டோட ரிவ்யூ பார்த்தாச்சு. இதில் நம்ம அடுத்தடுத்து நிறைய பெயிண்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி யார் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ரேட்டுக்கு வருத்தானே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.